நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் செய்திகளில் ரொம்ப முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கு. சில முக்கியமான செய்திகள் இடம் பிடிச்சிருக்கு. அது ஏற்கனவே நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி முன்னாடி பேசணும். சில இடங்களில் வேறு சேனலில் வேறு பேசியிருக்கோம். அதுதானோ அப்படின்னு ரஷ்யா வேற உறுதிப்படுத்தியிருக்கு. அது போக சைனாவிலிருந்து ஒரு 4 கார்கோ விமானங்கள் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கு. அது என்ன எப்படி அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள். அப்புறம் கடைசியில் ஐநா சபையில் இந்தியா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சாதகமாக ஓட்டு போட்டிருக்கு. அது என்ன, அப்புறம் சவுதி அரேபியா நிலைமை என்ன, குவைத் அதோட அம்பாசடர் அங்கே ஐநாவில் பயங்கர காரசாரமாக பேசியிருக்கார். அது என்ன, இது பற்றியெல்லாம் இந்த தொகுப்பு நம்ம இந்த சேனலில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஃபஸ்ட்டு திங் ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈரானுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போது அமெரிக்காவோட இந்த அவசரப்பட்டு 21ஆம் தேதிக்குள்ளே வர 21, 22 ஏப்ரல் 22க்குள்ளே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரணும். இந்த சீஸ்ஃபயர் முடியறதுக்குள்ளே ஏதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இதெல்லாம் ரெடியாகி எல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் அஃபிஷியலி வார்னிங் தட் வாஷிங்டன்ஸ் சடன் புஷ் ஃபார் பீஸ் நெகோசியேஷன் வித் ஈரான் மைட் ஆக்சுவலி பி மேசிவ் ஸ்ட்ராட்டஜிக் டிசப்ஷன் டு ப்ரிப்பேர் ஃபார் எ ஃபுல் ஸ்கேல் யூஎஸ் கிரவுண்ட் இன்வேஷன். அதாவது இதெல்லாம் சரி கேட்கறவங்களுக்கு புரியும். ஏற்கனவே சொல்கிறதான், இவங்க எப்போவுமே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை பேசுகிறதுக்கு முன் வர்றாங்க, ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்கன்னா பின்னாடி முதுகில் குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே வேறு ஒரு சேனல்லே சொல்லியிருந்தேன். எப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன மூமெண்ட்டில் பண்ணுறாங்கன்னு. நார்மலாக ரெகுலராக நம்ம செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நமக்கே இவ்வளோ விவரம் தெரியும் போது இதே வேலையாகவே இதே தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுடைய உளவு பிரிவு அந்த அரசாங்கம் இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? தெரியுது. ஸோ கிரவுண்ட் இன்வேஷன் பெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நேற்றும் முந்தா நாள் ஒரு 4500 புதிய வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் யுஏயில் இறங்கியிருக்கதா வேற தகவல் இருக்குது. ஏற்கனவே யுஏயிலிருந்து நிறைய கிளம்பி போயிருக்காங்க. யுஏயில் எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தாங்களோ அந்த இடத்த பூரா ஈரான் தேடி தேடி அடித்தாங்க. ஆனால் அதை இப்போ சீஸ்ஃபயர் ஆச்சா, அதனால் இப்போ எங்கேயும் போர் கிடையாது, அடிக்க முடியாது, அமைதியாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் அங்கே யுஏஇயில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே உள்ள இதுவரைக்கும் அங்கே ஸ்கூல் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ். ஸோ வீட்டில் இருந்து ஸ்டடி ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய கம்பெனிகளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க சில இடங்களில். அந்த மாதிரி நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கு. வர்ற 20ஆம் தேதி ஏப்ரல் 20லேருந்து ஸ்கூலுக்கு நேரடியாக போகணும், அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் வந்துடுச்சு. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்த தகவல் படி சரி இனிமேல் பீஸ் டாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, ஈரானால் பிரச்சனை இருக்காது, அல்லது ஈரான் மொத்தமாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மொத்தத்துக்கே பிரச்சனை இருக்காது. ஏதோ ஒன்று பீஸ் டாக்ஸ் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிஞ்சு அதுக்கப்புறம் ஈரானால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அல்லது அமெரிக்க இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து ஈரானை மொத்தமாக முடிச்சிடும், அதுக்கப்புறம் ஈரானால் பிரச்சனை வராது. அப்படிங்க ஏதோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறதுனால 20ஆம் தேதியிலேருந்து ஸ்கூல் எல்லாம் நேரடியாக கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், நேரடி கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. ஒருவேளை வெறும் கிரவுண்ட் இன்வேஷன் மட்டும் பண்ண போகிறாங்களா, அல்லது கிரவுண்ட் இன்வேஷன் பண்ண போகிற மாதிரி போக்கு காமிச்சிட்டு மேலேருந்து அணு ஆயுதம் முதற்கொண்டு பெரிய அல்லது அணு ஆயுதத்துக்கு நிகரான அல்லது பெரிய குண்டுகள்லாம் போட்டு அங்கே தாளிக்க போகிறாங்களா, ஈரான் மொத்தத்துக்கு முடிக்க போகிறாங்களா, அதாவது ஈரான் மக்கள் வாழ்கிற முக்கியமான இடத்த பூரா அடிச்சுட்டு அப்புறம் அணு ஆயுத இடத்த மட்டும் விட்டு வச்சு அவங்க அப்புறம் உள்ளுக்குள்ளே புகுந்து, அதாவது டெஹ்ரானாக இருக்கட்டும் மற்ற முக்கியமான மக்கள் வாழ்கிற இடத்த பூரா அடித்து குமிச்சு இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி பேருக்கு மேலே போட்டு தாக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட் இன்வேஷன் உள்ளே
இவன் அணு ஆயுத இடம் மற்ற அப்புறம் ஆயில் இருக்கிற இடம் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அவங்க ஆட்சி பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா பண்ணக்கூடிய திட்டங்கள் வந்து உண்மையிலேயே படு பாதகமான மோசமான திட்டம் தான். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் இப்போ வந்து அப்படியே அமைதியாக இவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு ஈரானோட என்னென்ன டிமாண்ட் இருக்கோ ஒத்துக்கிட்டு அதெல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க. அது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமெரிக்காவுக்கு இல்லை. அப்படி அமெரிக்கா ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெதன்யாகு வந்து விடுற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ வந்து கடந்த ஒரு 4 நாளைக்குள்ள 2-3 நாளைக்குள்ள சைனாலேருந்து கார்கோ ஷிப்ஸ் ஒரு 4 ஷிப்பில் கார்கோ பிளேன் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஈரானுக்கு வருது. அவங்களுடைய டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இறங்கியிருக்கு. அதோட சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. அது வந்து பொதுவாக வந்து யூடியூப்லேயோ மற்றதுலேயோ வராது. அது வந்து இதில் டெலகிராமில் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்திருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எல்லாமே ஆயுதங்களும் வெடிபொருட்களும் எக்கச்சக்கமாக வந்து இறங்கியிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கான என்னென்ன கம்ப்ளீட்டாக வந்திருக்குன்னு டீட்டெயில் வந்து கண்டிப்பாக இது கிடைக்கல. அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கவும் செய்யாது அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுது, இந்தியாவோட ரிஃபைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, பொதுவாக நம்ம வந்து இது வச்சுக்கோமே ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிலுக்கு வந்து பேமெண்ட்டை ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஷாங்கை ஆஃபீஸில் அங்கே வந்து யுவானில் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அது போக வந்து இந்த கார்கோஸ் இதெல்லாம் வந்து யுஎஸோட வைவர் இதை பேஸ் பண்ணி அது எக்ஸ்பைரிங் யுஎஸ் வைவர் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் அங்கே வந்து வாங்கியிருக்காங்க. என்னென்னவோ அதாவது உள்ளுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அரசியல் வந்து பயங்கர மட்டகரமான ஒரு அரசியலாக இருக்குது. என்ன காரணம்னா அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் இவங்க படுத்துகிற பாடு மற்றவங்கள வாழ விடாமல் படுத்துகிற பாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கிறனால இவங்க வந்து ஐசிஐசிஐ ஷாங்கை பிரான்ச்சில் அங்கே யுவானில் கட்டி இங்கேருந்து ஈரான்லேருந்து ஆயில் வாங்குறாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா ஈரான் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து யுவானில் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வர்ற 22ஆம் தேதிக்குள்ளே அந்த 30 நாள் சொன்ன டைம் முடியுது. எப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஆயில் வந்து ஈரானில் ரஷ்யாவில் எல்லாம் வாங்கிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீ இது பண்ணாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நோ ரினுவல் அதெல்லாம் அப்படி ஸ்ட்ரிக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அந்த இதை எதிர்த்து இந்தியா என்ன செய்ய போகுது, இந்தியா ரிஃபைனர் இந்தியா அரசு என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரியலை. சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜிசிசி கண்ட்ரி அதில் வந்து ஒரு குட்டி நாடு வந்து குவைத்து. அந்த குவைத்தில் இருக்கிற அம்பாசடர் அவர் யுஎன்னோட இதில் போய் பேசியிருக்காரு பாருங்க. என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, என்ன சொன்னாங்க, இந்த இஸ்ரேலை பார்த்து யூ கெட் அவுட் நவ், யூ ஹாவ் நோ டிக்னிட்டி, உனக்கு வந்து ஒரு தகுதி கிடையாது, உனக்கு ஒன்றுமே கிடையாது, எது நீ வெளியே போனி அப்படின்னு அந்த அது அரபிக்கில் பேச. அங்கே பார்த்தா எப்போ குவைத்துக்கு இவ்வளோ கோபமெல்லாம் வருமா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து சவுதி அரேபியா கோவப்பட்டிருக்கோம், அப்புறம் இவங்க வந்து பாலஸ்தீனில் இருக்கிறவங்க கோவப்பட்டு பேசியிருக்காங்க பார்த்துருக்கோம், ஈரானில் கோவப்பட்டு பேசியிருக்காங்க, ஈவன் யுஏஇலிருந்து பெரிய கோவப்பட்டு பேசினால பட் இப்போ ஓரளவு பார்த்துருக்கோம். குவைத் வந்து இவ்வளோ வேகமாக கோவப்பட்டு பேசுனது, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக கோவப்பட்டு பேசுனதை பார்த்தா ஓகே. இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரிக்ஸ் நாடு, அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆப்பிரிக்கா, இந்த பிரிக்ஸ் இதோட கைகோர்த்து வர்றதுக்கு குவைத்தும் தயாராகிட்டதா அது வந்து பெரிய அங்கே சம்மந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா அரப் கண்ட்ரிஸ் அது வந்து தே ஆர் கம்மிங் க்ளோசர் டு பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். அப்புறம் பிரிக்ஸ் ப்ளஸ், அந்த பிரிக்ஸ் ப்ளஸில் வந்து சவுதி அரேபியாவும் உண்டு, ஈரானும் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் குவைத்து பேசின பேச்சு பயங்கரமான பேச்சு. அது வந்து உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் வந்து நெத்தன்யாகு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இவங்க பிளான் யார் இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அமெரிக்கா அண்டு இஸ்ரேல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நெத்தன்யாகு ஜஸ்ட் கன்ஃபார்ம்டு ட்ரம்ப் எ பிளான் டு வைப் அவுட் ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். என்ன பண்ணு எது பண்ண தெரியாது ட்ரம்ப்பு, நீ என்ன பண்ணுற கரெக்டாக இந்த நேரத்தில் சொல்கிற இப்படி பேச்சுவார்த்தை இது அப்படி சொல்லிட்டு என்னைக்கு வந்து அந்த
சீஸ்ஃபயர் டேட்டு முடியுதோ முடிஞ்ச மறுநாள் அதுக்கு வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து எப்படியெல்லாம் போட்டு தாக்கணும் அப்படின்னு நெத்தன்யாகு வந்து ஒரு பெரிய பிளான் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இந்த அட்டாக் வந்து டென்டேட்டிவ் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வர்ற வெனஸ்டே திங்கள் அப்படின்னா திங்கள் வந்து 20 செவ்வாய் புதன், அப்போது புதன்கிழமை பெரியதொரு அட்டாக் ஈரான் மேலே. அது ரொம்ப குறிப்பாக புஷேரு, இஸ்ஃபஹான், ஃபர்டோ, நட்டான்ஸ் இந்த மாதிரி இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்தாலொழிய இது வந்து ரொம்ப பயங்கர ஒரு ஒர்ஸ்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் மோசமான விளைவாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நிறையா பார்த்துக்கோ. ஈரானுக்கும் இது தெரியும். ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து எதிர்பார்த்தே இருக்காங்க. அதனால் இப்போ இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பயங்கரமான டெட்லி ட்ரோன். ஏன்னா ட்ரோன் டெக்னாலஜியில் ஈரான் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. காசா அப்படின்னு ஒரு ட்ரோன், இது எட்டு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரோனோட வீடியோ இதெல்லாம் பார்த்தோன்னா அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் படித்தோம்னா, இந்த ட்ரோன் வந்து ரியலி டெட்லி ட்ரோன். அந்த ட்ரோன் இது எப்படி பார்த்தாலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அடிக்கும், எல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் தாண்டி போய் அது ஏற்படுத்தக்கூடிய அழிவு பயங்கரமாக இருக்கும். அந்த அழிவு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஷாஹித் 129, 136, 149 இதெல்லாம் தாண்டி காசா ட்ரோன் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீ காசா மக்கள் அடித்து குமிச்சே இல்லை, அப்போ காசா பேர்லேயே ட்ரோன் வச்சு இஸ்ரேலை வந்து அடித்து குமிக்கிற மாதிரினா அந்த ட்ரோனை வந்து இன்றைக்கி வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எடுத்து அப்படி காமிச்சிருக்காங்க. பயங்கர டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு சூப்பரான ஒரு ட்ரோனாக தெரியுது. அப்போ என்னென்னா, நாங்கள் வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இவங்களோட அட்டாக்குக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நாங்கள் ட்ரோனை காமிக்கிறோம், இதை வேறு இதெல்லாம் வேறு வேறு வெப்பனுக்கு பண்ணலாம். அப்போ ஏற்கனவே நிறைய காமிச்சிட்டாங்க, எல்லாம் தயாராக இருக்கும். அப்புறம் ஃபாஸ்ட் போட்டில் இருந்து இராணுவ ஆட்கள் இருக்காங்க இல்லையா, தரைப்படையிலேருந்து 10 லட்சம் பேருக்கு மேலே எல்லாம் வந்து பயங்கர தயாராக இருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்களுடைய அணு ஆயுத இடங்கள், அப்புறம் அணு உலை இடங்கள் எல்லாத்தையுமே, ஏன்னா அணு உலைங்கிறது கரண்ட் தயாரிக்கிறது, அணு ஆயுதங்கிறது ஆயுதம் தயாரிக்கிறது, இது எல்லாத்தையும் பயங்கர சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து சைனா பின்னாடி இருந்து பயங்கரமாக துணை புரிகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். டீட்டெயில் எல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சவுதி அரேபியா அவங்களோட நடவடிக்கை ஒன்றா பார்த்தீங்கன்னா அப்படியே அமெரிக்காவுக்கு டெட் அகென்ஸ்டாக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அமெரிக்கா வேண்டாம், ஏதோ ஒரு சொன்ன மாதிரி, அண்ணே இவன் வேண்டாம்னே, இவனை அப்படியே இவனை நம்பாதீங்கண்ணே, இவன் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுக்கு டெட் அகென்ஸ்டா. நீ வந்து உன்னையே காப்பாற்றிக்க முடியல, அடுத்த நாட்டில் எப்படா காப்பாற்றுவ, நீ வேலையை பார்த்துட்டு போ, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் வந்து சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் காலை விழுந்துடலாம், எங்களுக்கு ஈரான் வந்து எப்படி பார்த்தாலும் பிரதர்ஸ், ஈரான் அடிச்சுன்னு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவங்களோட சமாதானமாக போயிடலாம், எங்களுக்கு வந்து சைனாவோட சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சைனாவோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா. அமெரிக்காவுக்கு ஒரு விஷயத்தை அதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்னென்னா ஒரு கம்ப்ளீட் சவுதியோட ஹிஸ்ட்ரி, அதை வந்து ஒரு தனி வீடியோவை போடலான் இருக்கேன். ஏன்னா எங்கே ஆரம்பித்து எப்படி வந்து சேர்ந்தது, ஏன் அமெரிக்காவோட இவ்வளோ க்ளோஸாக இருக்குது, ஈரானோட முரண்டு பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம், யாரெல்லாம் காரணம், அதுக்கு போக இன்னைக்கு கரண்ட்டில் வந்து MBS இருக்கார் இல்லையா, முகமது பின் சல்மான், அவர் வந்து நிலைமை என்ன, அவர் என்னெல்லாம் முடிவு பண்ணுறாரு, அதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, மன்னராட்சி போச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, அதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்களா, சவுதி என்ன நினைக்குது, என்ன பண்ண போகுது, இப்போ அதாவது பாஸ்ட் சவுதி அரேபியா, ப்ரெசண்ட் சவுதி அரேபியா, ஃப்யூச்சர் ப்ரொப்போஸ்டு சவுதி அரேபியா அப்படின்னு இதை பற்றி ஒரு தனி வீடியோவை போடலான் இருக்கேன். ஸோ அடுத்த இதை அதில் இருந்து பார்ப்போம். சரி, இப்போ வந்து இந்தியா ஐநா சபையில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கு. அது நமக்கு தலைக்குனிவா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குற நண்பர்கள் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்க. என்னென்னா, போதை பட்டியலில் வந்து இதெல்லாம் ஒரு சில ஐட்டங்கள் போதை பட்டியலில் இந்த ஒவ்வொரு ஐட்டமாக ஒரு மெத்தாக இருக்கட்டும், ப்ரௌன் சுகராக இருக்கட்டும், இந்த மாதிரி சில ஐட்டங்கள் இருக்குங்க, இதெல்லாம் போதைப் பொருட்கள். அதில் வந்து கஞ்சாவும் போதைப் பொருளாக இருந்ததை, இல்லை இது போதைப் பொருள் இல்லை அப்படின்னு போதை பட்டியலிருந்து கஞ்சாவை நீக்கிறதுக்கு ஒரு 50க்கு மேற்பட்ட நாடுகள் வந்து ஓகேன்னு ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஒரு 25 நாடுகள், அதில் சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் நோ, அது போதைப்பட்டெல்லாம் இருக்கணும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 57 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. போதைப்பட்டியலிருந்து கஞ்சாவை நீக்குங்க. அப்போ ஒருவேளை இது வந்து எதை சும்மா அப்படி ஜஸ்ட் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னா, இந்த மாதிரி அதானி துறைமுகம் அங்கே வந்து அடிக்கடி பெரிய அளவுக்கு போதைப் பொருளை கைப்பற்றப்படுதே, அதுக்கும் அப்புறம் இங்கே அப்பப்போ நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சான்னு சொல்லுவோம், உலக அளவில் கஞ்சான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் ஏதாவது இந்த ஐநா சபையில் ஒப்புதல் வாக்கு கொடுத்ததுக்கும் இந்த அதானி துறைமுகத்தில் போதைப் பொருளை கைப்பற்றினதுக்கும் இல்லை தமிழ்நாட்டில் போதை பழக்கம் நிறையா வந்துருச்சு அப்படின்னதுக்கும் ஏதாவது வந்து கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நண்பர்கள் நீங்கள் வந்து பார்த்து அப்புறம் பல இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.